மிஸ்டர் ரோபோ சங்கர் அவங்க வந்து இறந்து போனதாட்டு நம்ம எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பார்த்துருப்போம், அப்படி தானே? அவங்க ஏன் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தான் இது, ஓகேவா? இதுதான் நம்முடைய லிவர், கல்லீரல். இதில் வந்து கொழுப்பு அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர், FATTY, கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? இந்த ஃபேட்டி லிவர் வந்து எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இந்த ஃபேட்டி லிவர் இருந்தாலே சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், பொதுவாக உடல் பருமன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வந்து லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக சிலவங்களுக்கு பித்தப்பையில கல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் வந்து கேன்சராக மாறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இதெல்லாம் வருது. புரிஞ்சுதா இல்லையா? ஓகேவா? நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள், எந்த புத்தகத்தை படித்து பார்த்தாலும் சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஃபேட்டி லிவர், இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். ஸோ பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ பவர்ஃபுல். திரும்ப சொல்கிறேன், ஃபேட்டி லிவர் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துடாதுங்க. ஃபேட்டி லிவர் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி விடுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ, ஓகேவா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸில் YES டைப் பண்ணுங்கள். வில் ரிப்ளை. ஸ்டே டியூன்.